ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டென்ட் கோட்டா ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க பரமன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது தன் சொந்த நிலத்தையே காப்பாற்ற போராடுற ஒரு விவசாயியோட கதை. பரமன் ஒரு விவசாயி. இவரோட பங்காளி அந்த நிலத்தை அபகரிக்க போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி போலீஸை வச்சு மிரட்டுறாரு. ஆனால் பரமன் கோர்ட்டுக்கு போய் நிலத்தை மீட்டுறாரு. நிலத்தை மீட்டின நிம்மதி அனுபவிக்கிறதுக்குள்ள பைபாஸ் ரோடு கட்டுறதுக்காக அவரோட இடத்த கேட்டு கவர்மெண்ட் கிட்ட நோட்டீஸ் வருது. திரும்பவும் பரமன் கோர்ட்டு படி அதை எதிர்த்து நியாயம் கேட்கிறாரு. இதுக்கடுத்து அவரோட பர்சனல் லைஃப்ல அடிமேல அடி விழுது. இந்த நிலைமையில கேஸ்லயாவது நிம்மதி கிடைச்சதா என்பதுதான் இதோட மீதி கதை. இந்த படத்தோட இயக்குனர் ஒரு விவசாயியோட கஷ்டத்தை நமக்கு உரைக்கிற மாதிரி கொடுக்கணும்னு இதை கட்டமைச்சிருக்காரு. நல்ல விஷயம். ஒரு நல்ல நோக்கத்தோட எடுக்கிற படம் யதார்த்தத்தோட அமைஞ்சிருந்ததுன்னா அவரோட நோக்கம் முழுமையடைஞ்சிருக்கும். ஆனா பரமன் லைஃப்ல பிரச்சனைக்கு மட்டும் இல்லாம உயிரிழப்புகளையும் கொடுத்து திணிச்சு வச்சிருக்காங்க. அந்த 4 வழி சாலை விஷயமா நம்ம பல செய்திகளை கடந்து வந்திருப்போம். அதுல சில பேர் வேணும்னும் பல பேர் அது வேண்டான்னு சொல்றதை கேட்டோம். விவசாயத்துல இல்லாதவங்களுக்கும் நகரத்துல இருக்கவங்களுக்கும் அதை பத்தின புரிதல் அவ்வளவா இருக்குமான்றது சந்தேகம் தான். இதை சினிமாவோட கதையோட பிணைஞ்சு அதோட சாதக பாதங்களையும் இன்னும் விரிவா தெளிவா சொல்றது இன்னும் நல்ல இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கும். அதே சமயம் அரசாங்கம் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதை தனியாக எதிர்த்து ஜெயிக்க முடியாது. எல்லாரும் ஒரே அணியில நின்று போறோம்னா தான் அதுக்கான வழி கிடைக்கலாம். இதுல அந்த ஒற்றுமையை கொண்டு வரதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருக்கலாம். அப்படியே கவர்மெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வலுக்கட்டாம எடுத்துக்கும் போது எந்த மாதிரியான காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, பணத்தை கொடுத்தா மட்டும் போதும்னு இல்லாம வேற ஏதாவது அவங்க வாழ்வாதாரத்துக்கு செய்யறாங்களான்ற மாதிரி ஏதாவது என் கார்ட்லயாவது காமிச்சிருக்கலாம். ஆனா பெரும்பாலும் இதுல எல்லாம் ஒன் சைடாவே அமைச்சு பரமனோட கஷ்டங்க மட்டும் தூக்கலா இருந்ததால ஒரு இம்பாக்ட கொடுக்க முடியாம போயிடுச்சு. மொத்தத்துல இந்த மாதிரி படத்தை பார்க்கும்போது முதல்ல நிலத்துல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லாம இருக்கிறதுல இருந்து டெவலப்மெண்ட்டுக்காக நிலத்தை இழக்கிறதும் கடன் சுமையால உயிரியே இழக்கிற விவசாயின்னு தெரிஞ்சுக்கலாம் ஒழிய இதுக்கான சொல்யூஷனை கதையில எங்கேயாவது நுழைச்சிருந்தாங்கன்னா படம் முழுமையா இருந்திருக்கும். அது இல்லாதனால டைம் பாஸுக்கு படத்தை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.